தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வேதாகமும் விஞ்ஞானமும் என்று சொல்லி நான் வாசிக்க இருக்கிறோம். பூமியானது 5 தூண்கள் மேல் நிற்கிறது என்றார்கள் எகிப்தியர்கள். ஆதிரேசன் என்றும் ஒரு பாம்பு இருக்கிறது, அந்த பாம்பு தான் பூமியை தாங்கி கொண்டிருக்கிறது என்றார்கள் இந்துக்கள். அவர் உத்திரமண்டலத்திலே வெட்ட வெளியில் விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்கிறது வேதாகமம். யோபு 26:7 வாசிக்கிறோம், இவற்றுள் எது உண்மை? ஒத்து போகிறதில்லை. பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பூமியை சுற்றி வெகு தூரம் வரை எல்லாம் வெட்ட வெளியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைய விஞ்ஞானமும் இதை தெளிவுபடுத்துகிறது. இந்த இடத்தில் வேதாகமும் விஞ்ஞானமும் ஒத்து போகின்றன. ஒத்து போகாதவை சில இடங்களில் இவ்வாறு அவை ஒத்து போவதில்லை. இயற்கையில் நாம் பார்க்கிற உண்மைகளுக்கு மனிதன் கொடுக்கின்ற விளக்கமே விஞ்ஞானம். மனிதனுடைய மீட்புக்காக தேவன் தந்திருக்கிற உண்மையே வேதாகமும். அந்த உண்மைகளுக்கு மனிதன் கொடுக்கின்ற விளக்கமே இறையியல் கொள்கை. இயற்கையின் உண்மைகளும் வேதாகமத்தின் உண்மைகளும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகள் அல்ல. ஏனென்றால் இரண்டையும் உருவாக்கினவர் தேவனே. ஆனால் அவற்றுக்குள் மனிதன் தருகின்ற விளக்கம் ஒன்றுக்கொன்று எதிரானவைகளாக இருக்கலாம். மூன்றாவதாக ஒத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் சர்வமும் அறிந்தவன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. எனவே ஒரு விஞ்ஞானி தனது எல்லையை உணர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய வெளிப்பாடுகளுக்கு எதிராக தனது விளக்கம் இருக்குமானால் தனது விளக்கத்தை மீண்டும் பரிசீலித்து பார்க்க வேண்டும். இன்னமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஏதாக இருக்கலாம் என்று சொல்லி, எனவே நமக்கு வேதாகமம் தருகின்ற ஆலோசனை, வேதாகம் தருகின்ற ஒரு விளக்கம் ஒரு மேன்மையானது. அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி அடைய செய்ய உதவும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் வளர்ச்சி அடைய செய்யக்கூடியது வேதாகமும். அதை நாம் படிப்போம், அதை தியானிப்போம். அதை நாம் தியானிக்கும் போது, அதிலே வேத ஆராய்ச்சி பண்ணும்போது அநேக நன்மையான காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.